பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய திருச்சமூகத்தில் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எது பக்தியாய் இருக்கிறது, எது பக்தியாய் இருக்கிறது என்பதை குறித்து நாம் வேத வசனத்தின்படியாய் நாம் பார்க்க போகிறோம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 27வது வசனம். உலகத்தால் கரைபடியாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. இந்த வேத வசனத்திலே உலகத்தால் கரைபடியாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே, இதுவே தேவனுக்கு முன்பதாய் சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. எதன்படியாய் காத்து கொள்ளுகிறவனுக்கு அது பக்தியாய் இருக்கிறது? வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுமே, இதுவே பிதாவினால் உண்டான பக்தியாய் நமக்கு அது இருக்கிறது. உலகத்தால் கரைபடியாதபடிக்கு, இந்த உலகத்திலே இருக்கிறதான பாவமான காரியத்தினாலே நாம் கரைபடியாதபடிக்கு நம்மை காக்கிறது எதுவாய் இருக்கிறது? வேத வசனமாய் அது இருக்கிறது. அப்படிப்பட்ட வேத வசனத்தை நாம் இருகலாய் பற்றி கொள்ளுகிற வேளையிலே தேவனாகிய கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? வசனத்தின்படியாய் காத்து கொள்ள நமக்கு கிருபை அளிக்கிறார். அதுவே தேவ பக்தியாய் இருக்கிறது. ஏனென்றால் வசனத்திற்கு பயப்படுகிற மனுஷன், வசனத்தை கை கொள்ளுகிற மனுஷன் தான் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்யாதபடிக்கு, தன்னை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு தன்னைத்தானே என்ன செய்து கொள்ளுகிறான்? வேத வசனத்தின்படியாய் காத்து கொள்ளுகிறவனாய் இருக்கிறபடியினாலே அதுவே அவனுக்கு பக்தியாய் இருக்கிறது. எடுத்து வாசியுங்கள். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 17வது வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமே முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பரத்திலிருந்து வருகிற ஞானமே முதலாவது. இந்த உலகத்திலே ஞானவான்களை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அவர்கள் தங்கள் ஞானத்திற்கு ஏற்றபடி என்ன செய்கிறார்கள்? அவர்கள் நடக்கைகள் இருக்கும். அவர்களுடைய பேச்சுக்கள் மிகவும் தெளிவாக இருக்கும். அவர்கள் எல்லா விதத்திலும் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? தன்னை காத்து கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்கள். அதே போல தேவனாகிய கர்த்தர் ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படிப்பட்ட ஞானத்தை உடையவனாய் இருக்க வேண்டும்? இந்த உலகத்தினுடைய ஞானம் அது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? பொறாமை உள்ளதாய், சுத்தம் அற்றதாய், அது மிகவும் கொடுமையானதாய் அது காணப்படுகிறது. ஏனென்றால் அது மாம்சத்திற்கு எதுவான ஞானமாய் இருக்கிறபடியினாலே அதிலே எது காணப்படாது? ஆவிக்குரிய கிரியைகள் காணப்படாது. அப்படிப்பட்டதான ஞானம் அது உலகத்தை சார்ந்ததாய் அது இருக்கும். மற்றவர்களை பிரியப்படுத்துகிறதாய், மற்றவர்களை துன்பப்படுத்துகிறதாய், மற்றவர்கள் மீது கசப்பு கொள்கிறதாய் அது இருக்கும். ஆனால் தேவ பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிறதான ஆவிக்குரிய ஞானம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானம் உள்ளதாயும், சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இப்படிப்பட்ட இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததுமாயும் அது இருக்குது. அது என்ன செய்யாது? பாரபட்சம் எதுவுமே பார்க்காது. மற்றவர்களிடையே அது என்னது செய்யப்படுகிறது? சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. அது சாந்தம் உள்ளதாய், அது இரக்கம் உள்ளதாய் அது என்ன செய்யப்படுகிறது?
படுகிறது. இவைகளை வைத்தே இவனிடத்தில் தேவனுடைய கிரியைகள் உண்டாகி இருக்கிறது. இவன் ஆவிக்குரியவன் என்பதை நம்மால் என்ன செய்துவிட முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். இதுவே அவனுடைய பக்தியாய் இருக்கிறது. அதுதான் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே இந்த வேத வசனத்தின்படியாய் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு காண்பித்து இருக்கிறார். அடுத்தபடியாக எடுத்து வாசியுங்கள். 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான் என்கிறதான இந்த வேத வசனத்தின்படியாய் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை, எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார், அவரை நான் என்ன செய்வேன்? முகமுகமாய் தரிசிப்பேன் என்கிற நம்பிக்கை வைத்திருக்கிறவனுடைய வாழ்க்கையிலே அவன் எதை காத்து கொள்ளுவான்? அவன் தன்னை சுத்தமுள்ளவனாய் இருக்கிறது போல, அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். அவனுடைய பக்தி எதுவாய் இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிப்பேன், அவர் வருவார், அவர் வருகிற வேளையிலே நான் முகமுகமாய் அவரோடு கூட என்ன செய்வேன்? தரிசிப்பேன் என்கிறதான நம்பிக்கை வைத்திருக்கிறவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி சுத்தமுள்ளவராய் இருந்தாரோ அதே போல தன்னையும் என்ன செய்து கொள்கிறான்? இந்த உலகத்தின் பாவங்கள் அவனை அண்டிக்கொள்ளாதபடிக்கு அவன் என்ன செய்கிறான்? தன்னைத்தானே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி திரு ரத்தத்தினாலே சுத்திகரித்து கொண்டு அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறான். அதுவே அவனுடைய பக்தியாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட பக்தி, நம்பிக்கை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாய் என்ன செய்ய வேண்டும்? உண்டாகி இருக்க வேண்டும். அதுதான் தேவ பக்தியாய் இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே என்கிறதான வேத வசனத்தின்படியாய் பரிசுத்தம் என்ன செய்யப்படுகிறது? காக்கப்படுகிறது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக இப்படிப்பட்ட நம்பிக்கை உண்டாக வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் வேளையிலே நான் அவரை என்ன செய்ய வேண்டும்? தரிசிக்க வேண்டும். அதற்கு நான் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும், நான் சுத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்கிறதான இருதய வாஞ்சை தனக்குள் அப்படிப்பட்டதான பக்தியை உண்டாக்கி வைத்திருக்க வேண்டும். அதுவே அவனுக்கு தேவ பக்தியாய் இருக்கிறது. பிலிப்பியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 10வது வசனம் அது இவ்வாறாக சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படிக்கு இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்கள் ஆகி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. எது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு நீதியாக எண்ணப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நாம் பாவிகளாய் இருக்கிற வேளையிலே அவர் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாக அவருடைய அன்பே நமக்கு என்ன செய்யப்பட்டது? நீதியாக எண்ணப்பட்டது. அந்த அன்பின் நிமித்தமாய் நாம் என்ன செய்யப்பட்டு இருக்கிறோம்? ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆதலால் அப்படிப்பட்டதான அன்பு என்ன செய்யப்பட வேண்டும்? நாம் ஒவ்வொருவருக்குள்ளாய் அது என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்பட வேண்டும். அதிலே நாம் நிலைத்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அது கணவன் மனைவிக்கும் உண்டான அன்பை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உண்டாகி இருக்க வேண்டும். அந்த அன்பிலே எது இருக்கக்கூடாது? மாயமாலம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அன்பை பக்தி வைராக்கியமாய் தனக்குள் வைத்திருக்கிற மனுஷன் தேவ பக்தியை உடையவன் என்பதை இந்த வேத வசனம் அது சொல்லுகிறது. கணவனை விட்டு மனைவி பிரிந்து சென்றாலும் கணவன்
தன் மனைவி மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் அவளை தேடிச் சென்று மீண்டுமாய் இணைத்து கொள்கிறது போல நாம் பாவிகளாய் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட்டு நாம் வழி விலகி கடந்து சென்ற வேளையிலும் அவர் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் அவர் நம்மை தேடி வந்து என்ன செய்து கொண்டார்? அணைத்து கொண்டார். அந்த அன்பு ஆவிக்குரிய கனிகளிலே பிரதானமாய் என்ன செய்யப்பட வேண்டும்? நமக்குள் காணப்பட வேண்டும். அன்பு நிறைந்தவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ பக்தியை நாம் ஆண்டவருக்கு முன்பதாய் நாம் காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் கடந்து செல்வோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் லெவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் லெவைகளோ, நீதியுள்ளவைகள் லெவைகளோ, கற்புள்ளவைகள் லெவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கிரியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அதுவே நமக்கு பக்தியாய் இருக்கிறது. அதுவே நமக்கு தேவ பக்தியாய் காணப்படுகிறது. எப்படிப்பட்டவைகளை சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும்? நாம் இப்படிப்பட்டதான காரியங்களை மாத்திரமே என்ன செய்ய வேண்டும்? உண்மையுள்ளவைகள் எவைகளோ அவைகளை மாத்திரமே சிந்திக்க வேண்டும். ஒழுக்கம் உள்ளவைகள் நம்முடைய நடக்கைகளிலே, நாம் பேசுகிற பேச்சிலே, நாம் பார்க்கிற பார்வையிலே நாம் ஒழுக்கம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா, நீதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதையே நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும். கற்புள்ளவைகள் எவைகள், அன்புள்ளவைகள் எவைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தை குறித்தே நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகள், இது போன்றதான ஆவிக்குரிய சிந்தைகளையே நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும். அதுவே நமக்கு தேவ பக்தியாய் அது காணப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் எது நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பக்தியாய் அது இருக்கிறது? நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய சிந்தையிலே எது இருக்கிறது? அதற்கே நாம் என்ன செய்கிறோம்? வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆதலால் அப்படிப்பட்ட தேவ பக்தி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் என்ன செய்ய வேண்டும்? உண்டாகி இருக்க வேண்டும். கல்லையும் மண்ணையும் வணங்குகிறதான ஜனங்களுடைய இருதயத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த கல்லை தரிசிப்பதற்கும் மண்ணை தரிசிப்பதற்கும் அவர்கள் பயபக்தியோடு கூட கடந்து செல்வதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான கல்லையும் மண்ணையும் வணங்குகிற அவர்களுக்கே அப்படிப்பட்டதான பக்தி வைராக்கியம் உண்டாகி இருக்குமேயானால், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை வணங்குகிறதான நீங்களும் நானும் இன்னும் அதிகமாய் பரிசுத்தத்திலும் இன்னும் அதிகமாய் அவரை தரிசிப்பதிலே நான் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கையோடு கூட நாம் காத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவரை ஒருவனும் என்ன செய்ய பரிசுத்தம் இல்லாமல் தரிசிக்க முடியாது. நாம் இந்த பூமியில் எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து பார்த்து நம்மை நாமே என்ன செய்ய வேண்டும்? திருத்திக் கொள்ள வேண்டும். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறவராய் அவர் என்ன செய்வார்? கடந்து வருவார். ஆதலால் இப்படிப்பட்டதான கிரியைகள் நம்மிடத்தில் என்ன செய்யப்பட வேண்டும்? உண்டாகி இருக்க வேண்டும். தேவன் தாமே இப்படிப்பட்டதான கிரியைகளை உங்கள் இருதயங்களிலே அவர் வைப்பாராக. ஆதலால் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாய் பரிசுத்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட உங்களையும் என்னையும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வருகையில் என்ன செய்வார்? அழைத்து செல்கிறவராய் அவர் இருப்பார். ஆதலால் தேவ பக்தியோடு கூட நாம் காணப்படுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.